தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரும் அரசியல்வாதியுமாக இருக்கிற விஜய் மீது அவருடைய முன்னாள் தாவேகா சப்போர்ட்டரான வைஷ்ணவி வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தாவேகாலிருந்து விலகி டிஎம்கேல சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தாவேகா நிர்வாக பொறுப்பில் இருந்ததும் தாவேகாவுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவர் கட்சி மாறினது வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு பிடிக்கலை. தாவேகாவை யூஸ் பண்ணி ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறம் திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு பல தரப்புல சர்ச்சைகள் வெடிச்சாலும் இவங்க திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ வரைக்கும். இவங்க இப்போது வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தாவேகா சப்போர்ட்டர்ஸும் விஜய் சப்போர்ட்டர்ஸும் என்னை வந்துட்டு இன்டர்நெட்டில் ஆபாசமாக பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, அதையும் தாண்டி என்னுடைய ஃபோட்டோஸை மார்ஃபிங் பண்ணி ஆபாசமாக சித்தரித்து போடுறாங்க. இது தரப்பில் விஜய் வந்துட்டு கண்டனம் தெரிவிப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் தரப்பில் எந்த கண்டனமும் வரல, இப்போவும் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இது நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு வந்துட்டு 2 விதமான ரியாக்ஷன் மக்கள்கிட்டேருந்து வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஒரு சாய்ஸ்னால தான் வந்துட்டு இந்த நிலைமை உங்களுக்கு அப்படின்ட்டுன்னு சொல்கிறவங்க சிலரும், இன்னொன்று வந்துட்டு இதற்கு எந்த விதத்துலேயுமே விஜய் வந்துட்டு சம்மந்தப்படவில்லை, நீங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு ஒரு சிலரும் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.